வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம பார்க்க போறது இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்போட சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முதல்ல ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது 3ஐயும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. இது 3ம் வறுபட்டு லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து வறுபட்டு லேசா சவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகத்தை முதல்ல சேர்த்தீங்கன்னா சீரகம் சீக்கிரமாவே வறுபட்டு வந்துடும். மற்ற பொருட்கள் சரியா வறுபடாது. இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்த ஒரு பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். லேசா உளுந்து செவந்து வரட்டும். அடுத்து இதுல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொதுவாகவே சின்ன வெங்காயம் இந்த மாதிரி புளி சேர்த்த குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி லேசா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளிய நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலைய தாராளமாவே சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமா உப்பு இந்த சமயத்துல சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே வதங்கி வந்துடும். நல்லா வதங்குற வரைக்கும் பொறுமையா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தாதான் நமக்கு குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்ப இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நாம வறுத்து வச்ச வெந்தய, மிளகு, சீரகத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடர்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடரை மட்டும் குழம்புல சேர்த்துக்கலாம். மீதி பவுடரை அடுத்த டைம் குழம்பு வைக்கிறதுக்காக நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேர்த்த மசாலாவை எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன எலுமிச்சை அளவுல புளிய தண்ணியில கரைச்சி கொஞ்சம் கெட்டியாவே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே புளி சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியா கரைச்சி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதுல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி, உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல நாம அரிசி கொஞ்சம் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால குழம்பு கண்டிப்பா கெட்டிப்படும். அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க.
அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சு லேசா கெட்டியாக ஆரம்பிச்ச உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணா சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு லேசா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. எண்ணெயும் லேசா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு குழம்பு வந்ததும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனா நான் இன்னைக்கு வெந்தய குழம்புன்றதுனால இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சிக்காக, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெந்தய குழம்பு